நம்ம தளபதி என்டிடிவிக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு நண்பா. அதை பற்றி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. இது என்டர்டெயின்மெண்ட் இன்டர்வியூ இல்லை, இது ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்வியூ. எந்த மீடியாவுக்குமே இன்டர்வியூ கொடுக்காது நம்ம தளபதி என்டிடிவி மீடியாவுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் கேட்ட ஒரு 2-3 கொஸ்டின் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒன்று, கரூர் ஸ்டாம்பேடுக்கு நீங்கள் ஏன் வேகமாக ரியாக்ட் ஆகலன்னு ஒன்று கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த கரூர் ஸ்டாம்பேடுக்கு நான் இன்னும் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அது யாரும் யோசிக்க முடியாத அளவுக்கு நடந்திருக்குது. நான் அதை பற்றி யோசிக்காமல் இல்லை, அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். இன்றைக்கும் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, உங்கள் பொலிட்டிக்கல் அஜெண்டா என்ன? நம்ம தளபதி அதுக்கு, நான் ஏதோ டைம் பாஸ்க்கு இங்கே அரசியல் வரல, என் ஃபிலிம் கெரியரை விட்டுட்டு தான் நான் வந்திருக்கேன், இதை ஃபுல் டைம் ஜர்னியாக தான் எடுத்துக்கலாம் தான் வந்திருக்கேன், இதை சீரியஸாக தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், சில்லியாக எடுத்துக்கலன்னு நம்ம தளபதி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இன்னொரு கொஸ்டின், நீங்கள் பாலிடிக்ஸ் பற்றி எப்போ யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு, நான் போஸ்ட் கோவிட்லேருந்தே பாலிடிக்ஸ் பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா பாலிடிக்ஸ் படம் எடுத்தவரை ஒரு கூடையாக வளர்ந்ததுனால எனக்கும் அதை பற்றி நல்லா தெரியும். ஏதோ சும்மா ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போயிடலான்னு நான் வரல. அப்புறம் இன்னொரு கேள்வி, முக்கியமான கேள்வி கேட்டது என்னென்னா, நீங்கள் ரைட்டில் இருக்கீங்களா, லெஃப்ட்டில் இருக்கீங்களா, சென்ட்ரல் இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம தளபதி, நான் ரைட்லேயும் வரல, லெஃப்ட்லேயும் வரல, சென்ட்ரல்லையும் வரல, மக்களுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கண்டென்ட் நிறையா தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.